வணக்கம் நண்பர்களே. நேற்றுக்கு நடந்த ஏசியா கப் ஃபைனல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் நடந்த மேட்ச்ல மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உண்மையான மேட்சே போஸ்ட் பிரசன்டேஷன்ல தான் இருந்துச்சு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரியல் மேட்சே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்றுக்கு பாகிஸ்தானோட உண்மையான சொரூபம் வெளியில வந்துருச்சுங்க. மேட்ச்ல பாகிஸ்தான் தோத்துட்டாங்க. தோத்ததுக்கு அப்புறம் இந்த பிரசன்டேஷன் செரிமனி நடத்துவாங்க இல்லையா, அதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. 1 மணி நேரம் கிட்டத்தட்ட எல்லாரும் வெயிட் பண்றாங்க. போன் மேல போன் பறக்குது, போன் மேல போன் போகுது. ரூம்ல உட்காந்துக்கிட்டு கோலைகள் மாதிரி ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. மேட்ச்ல ஜெயிக்கிறது தோக்குறது ரொம்ப ரொம்ப சகஜங்க. பட் அதுக்காக பிரசன்டேஷன் செரிமனி கூட வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு கோழைத்தனமான ஒரு கேவலமான ஒரு காரியத்தை நேற்று பாகிஸ்தான் வீரர்கள் செஞ்சாங்க. இதுல ஹைலைட், இந்தியன் டீம் பாகிஸ்தான் மினிஸ்டர் கையால நீங்க கப்பு தரதாண்டா, இந்த ஏசியா கப் எங்களுக்கு தேவையில்லை முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியன் டீம் இந்த முடிவு எடுக்கிறதுக்கான மெயினான காரணம் என்ன, ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க, இந்த முழு டிராமாவையும் இந்த வீடியோல நீங்க முழுசா கேட்கலாம். இது போன்ற வீடியோக்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வராத பல அரிய தகவல்கள், முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சரண்ஸ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏசியா கப் கிரிக்கெட் டோர்னமெண்ட் துபாயில நடந்துட்டு இருக்கு. இதுல ஏற்கனவே நடந்த 2 மேட்ச், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த 2 மேட்ச்ல இந்தியா பாகிஸ்தான் ரொம்ப ஈஸியா தோக்கடிச்சிட்டாங்க. அதனால பாகிஸ்தான் ஏற்கனவே ரொம்ப வெறுப்புல இருந்தாங்க. நேற்றுக்கு இந்த ஏசியா கப்போட ஃபைனல் மேட்ச் நடக்குது. ஃபைனல்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கப்பு. ஏற்கனவே லீக் ஸ்டேஜ்ல அப்புறம் குரூப் ஸ்டேஜ்லயும் பாகிஸ்தான் 2 தடவை இந்தியா தோத்துட்டதுனால, ரொம்ப கேவலமா தோத்துட்டதுனால எப்படியாவது ஃபைனல்லையா ஜெயிச்சு கப் அடிக்கணும்ன்ற ஒரு வெறியில பாகிஸ்தான் இருந்தாங்க. இந்தியா பாகிஸ்தான் நம்ம தோக்கவே கூடாதுன்ற ஒரு வைராக்கியத்துல இருந்தாங்க. ஏற்கனவே நடந்த 2 மேட்ச்லயுமே இந்தியன் பிளேயர்ஸ் பாகிஸ்தான் கூட கை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. டாஸ் போடும் போதோ இல்ல டாஸ் போட்டதுக்கு அப்புறம் மேட்ச் முடிஞ்சிட்டு போறப்ப எல்லாம் கை கொடுத்துட்டு போவாங்க இல்லையா, ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க இல்லையா, ரெண்டையுமே இந்தியா அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பகல்காம்ன்ற இடத்துல நம்ம மேல தாக்குதல் நடத்துற இந்த பாகிஸ்தான் நாட்டோட அந்த கிரிக்கெட் டீமுக்கு கூட நாங்க கை கொடுக்க மாட்டோம்ன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. சோ அதனால இந்தியா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் கூட கை கொடுக்கல, எந்த இடத்துலயுமே கை கொடுக்கல. அதே போல இந்த ஃபைனல் மேட்ச்லயும் பாகிஸ்தான் டீம் டாஸ் போடும் போதோ இல்ல டாஸ் போட்டதுக்கு அப்புறமோ இந்தியன் டீம் அவங்களோட கை கொடுக்க மறுத்துட்டாங்க. இந்தியன் கேப்டனும் கை கொடுக்கல, இந்த பிளேயரும் மேட்ச் முடிஞ்சப்ப கை கொடுக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில, ரொம்ப டென்ஷனான ஒரு சூழ்நிலையில இந்த ஃபைனல் ஸ்டார்ட் ஆச்சு. மேட்சும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்தது. இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் ஸ்டார்டிங் ரொம்ப அபாரமா இருந்தது. 113 ரன் ஃபார் 1 விக்கெட் ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாங்க. ஆனா ஃபைனல்ல பாத்தீங்கன்னா கடைசியில 146க்கு ஆல் அவுட். கிட்டத்தட்ட 34 ரன்ல 9 விக்கெட்டை இழந்திருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் 180 ஆர் 190 200 நோக்கி போவாங்கன்ற ஒரு ஸ்டேஜ்ல இருந்தப்போ நம்ம இந்தியன் பவுலர்ஸோட மிகச்சிறந்த ஒரு பவுலிங் எஃபர்ட்னால பாகிஸ்தான் ஒரு லோ பார் ஸ்கோருக்கு கண்ட்ரோல் ஆனாங்க. 146 தான் அவங்களை எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்தியா விளையாண்டு 19.4 ஓவர்ஸ்ல 150 ஃபார் 5 5 விக்கெட் வித்தியாசத்துல இந்தியா ஜெயிச்சது. மேட்ச் முடிஞ்சது, இந்தியா ஜெயிச்சாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரியல் மேட்ச் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, மேட்ச் முடிஞ்ச உடனே வழக்கம் போல மற்ற மேட்ச்ல இந்தியா எப்படி பாகிஸ்தான் கூட கை குலுக்கலையோ ஏசியா கப்ல, இந்த மேட்ச்லயும் கை குலுக்கல. பாகிஸ்தான் டீம் கூட இந்தியா மட்டும் நகர்ந்து போயிட்டாங்க. நகர்ந்து போனதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் டீம் நேரா போனவங்க எங்க போயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் உள்ள போனவங்க தான். அதுக்கப்புறம் ட்ரெஸ் ரூம் டோரே ஓபன் பண்ணல, அதை விட்டு யாரும் வெளியில வரல. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு. பிரசன்டேஷன் செரிமனிக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க. மேட்ச்ல ஜெயிச்சு சாம்பியன் ஆன இந்தியன் டீம் பிளேயர்ஸ் வெயிட் பண்றாங்க, கமெண்டேட்டர்ஸ் வெயிட் பண்றாங்க. எல்லாத்துக்கும் மேல ஏசிசியோட பிரசிடென்ட் மோஷின் நக்வின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட ஒரு மினிஸ்டர், அவர் வெயிட் பண்றாரு. எல்லா ஹையர் அபிஷியல் எல்லாருமே வெயிட் பண்றாங்க. கப்பு கொடுத்தா மேட்ச் முடிஞ்சது. பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஆனா அவங்க ரூம்ல போனவங்க வெளியில வரவே இல்லை. 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, 30 நிமிஷம் ஆச்சு, 40 நிமிஷம் ஆச்சு, 1 hour ஆச்சு, வரவே இல்லை. கமெண்டேட்டரும் இந்தியாவோட எக்ஸ் பிளேயருமான கிரிக்கெட் பிளேயருமான ரவி சாஸ்திரி பயங்கர டென்ஷனோட உச்சத்துக்கு போயிட்டாரு. கண்ணாபண்ணன் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது, 1 hour ஆச்சு. மேட்ச்ல ஜெயிச்ச இந்தியன் டீம் இருக்கிறாங்க, பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, எல்லா பிளேயர்ஸும் வெயிட் பண்றாங்க. ஏன் தோத்து போன ஒரு டீம் கப்பு வாங்கிட்டு போறதுக்கு வெள்ள நேரமா அப்படின்னு அவ்வளோ சவுண்டு வர்றாரு. போட்டியை பார்க்க வந்த ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாரும் பூ பண்றாங்க. அந்த மினிஸ்டரை பூக் பண்றாங்க, எல்லாரையும் பூக் பண்றாங்க, பாகிஸ்தான் டீமை பூக் பண்றாங்க. கிரிக்கெட் மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச் ஒரு டீம் தான் ஜெயிக்க முடியும், ஒரு டீம் தோக்க தான் முடியும். அப்படி இருக்க பட்சத்துல சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் ரெண்டுமே சகஜமான விஷயம். ஒரு தோல்வி அவங்களால ஏத்துக்க முடியாம பிரசன்டேஷன் செரிமனி கூட வராம இருப்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு பக்குவம் கூட இல்லாத டீமான்ற அளவுக்கு பெரிய அளவுல கமெண்ட் எழுந்தது. ஏசிசியோட பிரசிடென்ட் மோஷின் நக்வி அவர் தலையிட்டு பேசி பாகிஸ்தான் டீம் கூட ரொம்ப நேரம் பேசி போன்ல பேசி எப்படியோ கரெக்ட் பண்ணி அவங்கள டீம் பிரசன்டேஷனுக்கு வர வைக்கிறாரு.
ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, சல்மான் ஆகா வெளியில வர்றாரு, தலையை கீழே போட்டு வெளியே வர்றாரு. அதுக்கப்புறம் அந்த டீமோட மேனேஜர் வெளியே வர்றாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தரா வெளியில வராங்க, கோச் எல்லாமே வெளியில வர்றாங்க. ஒருத்தர் மூவில ஆடல, எல்லாரும் மூவி இருள் அடிச்சு கிடக்கு. பிரசன்டேஷன் செரிமனிக்கு வராங்க. வந்தவொடனே எப்பவுமே தோத்த டீம் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால சல்மான் ஆகா வந்து கூப்பிட்டு அந்த ரன்னர்ஸ் அப்கான செக் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய செக் ஒன்று இருக்கு இல்லையா, செக் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது டக்குன்னு வாங்கி தூக்கி போடுறாரு. அதை பாக்குறப்ப எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆறாங்க. நீ அந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்கலாம், தோத்துருக்கலாம், அது வேற விஷயம். வெற்றி தோல்வின்றது சகஜம். ஆனா ரன்னர் அப் கப்ப நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? அதை தூக்கி போட்டதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆறாங்க. பர்டிகுலரா இந்தியன் டீம் ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்லயே பிரசன்டேஷன் செரிமனி ஆரம்பிச்சு 1 மணி நேரம் வரைக்கும் பாகிஸ்தான் டீம் வரல. ஸோ அந்த ஜெயிச்ச டீம் கப்பு வாங்கிறதுக்காக வெயிட் பண்றாங்க. இவங்க ரூம்ல இருக்காங்க. அடுத்ததான் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கப்பு ரன்னர் அப் அந்த செக் கொடுக்குறப்போ அந்த செக்கை வாங்கி கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாம தூக்கி போடுறாங்கன்றப்போ, ஸோ பாகிஸ்தான் டீமோட அவங்களோட ஆட்டிடியூட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் தான் ரியல் சம்பவமே ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க இந்தியன் டீம் ரொம்ப கடுப்பாடுறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் கூப்பிடுறாங்க வின்னர்ஸ் கப் கொடுக்கறதுக்காக. பட் இந்தியன் டீம் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்களால இந்த கப்பை வாங்க முடியாது. அப்போ வந்து கொடுக்கறது யாருன்னு பார்த்தா ஏசிசியோட பிரசிடென்ட் மோஷின் நக்வி. அவரு பாகிஸ்தானோட ஒரு மினிஸ்டர். அவரு கையால கப்பு வாங்குறத நாங்க விரும்பலன்னு ஸ்ட்ரைட்டாவே சொல்றாங்க. இது டீம் எடுத்த முடிவுன்னு ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறாங்க. மோஷின் நக்வி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாரு. இந்தியன் டீம் அசையறதா இல்ல. அவங்க முடிவுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஒரு பாகிஸ்தான் மினிஸ்டர் கையால நாங்க இந்த கப்பை வாங்க மாட்டோம். ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலோட பிரசிடென்டா கூட இருக்கட்டும், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா ஒரு பாகிஸ்தான் நாட்டோட மினிஸ்டர் கையால நாங்க இந்த கப்பை வாங்க மாட்டோம். இந்தியன் டீம் தெளிவா இருந்தாங்க. மெயினா இதுக்கு மெயின் பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாகிஸ்தான் டீம் தோல்வியை சாதாரணமா எடுத்துட்டு வெளியில வந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா தோத்ததுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கிட்டத்தட்ட காக்க வச்சாங்க பாரு இந்தியன் டீம். ஜெயிச்ச இந்தியன் டீம் 1 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரன்னர்ஸ் செக்கை வாங்கி சல்மான் ஆகா, பாகிஸ்தானோட கேப்டன் சல்மான் ஆகா அப்படி தூக்கி எறியும் போது இந்தியனோட மனசு என்ன நினைச்சிட்டாங்க, ஸோ இவர் வந்து ஏசியன் கப்பை அசிங்கப்படுத்துறாரு. ஸோ இப்படி இந்த அளவுக்கு மோசமா டீமை வச்சிருக்க ஒரு நாட்டோட மினிஸ்டர் கையால நம்ம கப்பு வாங்கக்கூடாது அப்படின்றத தெளிவா இருக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம நாட்டுல இருந்த மக்களை கொன்று குவிச்சு அந்த பாகிஸ்தானோட நாட்டோட மினிஸ்டர் கையால நம்ம வந்து கப்பு வாங்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு கேட்டீங்கன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட சேர்மன் கையால நீங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட கிரிக்கெட் போர்டு சேர்மன் கிட்ட பேசுறப்போ அவர் இதை மறுத்துட்டாரு. நான் என் கையால நான் வந்து கொடுக்க கூடாது. ஸோ அதனால பாகிஸ்தான் ஏசிசி சேர்மன் தான் கொடுக்கணும். ஸோ அதனால அவங்க வாங்கலைன்னா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவர். என்ன ரீசன்னா, ஏசிசி ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில் நடத்துறதுனால அவங்க கையால கப்பு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நாங்க வந்து கப்பு கொடுக்குறது நல்லா இருக்காது, இந்த மாதிரி அவர் நாசூக்கா மறுத்துட்டாரு. ஆனா இந்தியன் டீம் என்ன பண்ணிட்டாங்க, மோஷின் கான் கையால நாங்க அவார்டு நாங்க வந்து கையால நாங்க ஏசிய கோப்பையை நாங்க வாங்க மாட்டோம்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த ஸ்டேடியத்துல முக்கால்வாசி நிரம்பி வழிஞ்சது இந்திய ரசிகர்கள் தான். அந்த இந்திய ரசிகர்கள் எல்லாரும் அந்த பாகிஸ்தான் மினிஸ்டரையும் பாகிஸ்தான் டீமையும் கலாய்ச்சி தள்ளிட்டாங்க. அந்த பாகிஸ்தான் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க, இந்தியன் டீம் ஏற்கனவே ஒரு கையால வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டதுனால ஒரு 15 நிமிஷம் கிட்டே சிலையா நிக்கிறாரு. அவரு வெயிட் பண்ணி பாக்குறாரு. இந்தியன் டீம் நகர்றதா இல்ல, அவங்க ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஏசிசி பிரசிடென்ட் அந்த கப்பையும் மற்ற மெடல்ஸையும் எடுத்துக்கிட்டு நேரா அவர் கார்ல ஏறி கிளம்பிடுறாரு. ஸோ இந்தியா ஜெய்சிய கப்பை இந்த தடவை ஜெயிச்சா கூட, சாம்பியன் ஆனா கூட, அந்த கப்பை இந்தியா வந்து ஏசிசி பிரசிடென்ட் ஏசிய கிரிக்கெட் கவுன்சிலோட பிரசிடென்டா இப்ப இருக்கிற பாகிஸ்தான் மினிஸ்டர் கையால நாங்க வந்து வாங்க மாட்டோம் தெளிவா சொல்லிட்டதுனால அந்த ஏசியா கப் இப்ப ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலோட ஆபீஸ்ல தான் இருக்குது. இந்தியா வாங்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. ஏற்கனவே பிரச்சனை பத்தி எரியுது. இந்தியன் பிளேயர்ஸ் அவங்க கூட கை கொடுக்க மாட்டேன்னு ஹேண்ட்ஷேக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஃபைனல் மேட்ச் முடிஞ்சவொடனே வெற்றியோ தோல்வியோ யாரா இருந்தா என்னன்னு பாகிஸ்தான் டீம் வந்து கை கொடுத்து அழகா ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு அவங்க நகர்ந்துருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 1 ஹவர் கிட்டதான் ஒரு இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்ச ஒரு டீமையும் பிளேயர்ஸையும் ஏசிசியோட பிரசிடென்ட் மற்றவங்க எல்லா அபிஷியல்லையும் ஐசிசியோட அபிஷியல் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாரையும் வந்து காக்க வச்சு வெயிட் பண்ண வச்சு இவங்க ரூமை விட்டு வெளியே வராம எல்லாரும் அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிட்டதுனால இந்தியன் டீம் அதை தாங்க முடியாம அவங்க என்ன பண்ணாங்க, பதிலுக்கு பதில் பாகிஸ்தான் மினிஸ்டர் கையால நாங்க வந்து கப்பு வாங்க மாட்டோம் தெளிவா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட கேப்டன் சல்மான் ஆகா அந்த ரன்னர்ஸ் அப் செக்கை தூக்கி போட்ட விதம் வந்து உண்மையிலேயே ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஸோ இது போன்ற விஷயங்கள் இந்தியன் டீமை ட்ரிகர் பண்ணி இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கப்பை வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கொடுத்த இந்த டோர்னமெண்ட் ஃபீஸை இந்திய மிலிட்டரியோட நலனுக்காக நன்கொடையா கொடுக்குறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ அதுவும் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. நடந்து முடிந்த இந்த சம்பவம் சம்பந்தமா பல விதமா கருத்து சொல்றாங்க. முதல் கருத்து என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு சரியான ரிப்ளை கொடுத்தாங்க.
இந்தியன் டீம் அசிங்கப்படுத்த பாகிஸ்தான் டீம் நினைச்சது. ஆனா மொத்தத்துல அசிங்கப்பட்டது யாருன்னா பாகிஸ்தான் டீமும் அந்த பாகிஸ்தானோட மினிஸ்டரும் அசிங்கப்பட்டது இப்படின்னு நிறைய பேர் கருத்து சொல்றாங்க. இந்தியன் டீம் பாகிஸ்தானுக்கு இப்படி ஒரு செருப்படியான விஷயத்த பண்ணது சரியான விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இந்தியன் டீம் கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்து ஏசியா கப்பை வாங்கிட்டு வந்திருக்கா நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. போன்று மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வராத பல விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட சரண்ஸ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.